ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை. டிக்கெட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, 10,000 15,000 சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ கிரேஸ் அப்படின்னு பார்த்தா தோனி தான் காரணம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தோனியோடைய ரிட்டையர்மெண்ட்டு, அதாவது கேப்டன்சியில் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த தடவை ஐபிஎல்லை வந்து தோனி கேப்டன்சி பண்ணலை, சிஎஸ்கேவை ருத்ராஜ் கைகோடு தான் பண்ண போகிறாருன்னு ஒரு பெரிய நியூஸ். அப்போதான் அந்த மனுஷனை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தோணுது. அவருடைய கேப்டன்சியில் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சு, ஒன் டே, அப்புறம் இப்போ நவ் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அவர் தான் டாக் ஆஃப் த டவுன். இன்னைக்கு இவ்வளோ ஹைப் சென்னையில் இருக்குது, காரணம் வந்துட்டு தோனி தான். தோனியோடைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 2008 ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. அவரோட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அப்போ கப்பு ஜெயிச்ச சைன் வான், சச்சின் டெண்டுல்கர், விக்கி பாண்டிங், கங்குலி, அப்புறம் டிராவிட், அவங்க ஒரு செட்டு. அதுக்கு பிறகு செகண்ட் செட்டு வந்து ரோஹித் சர்மா, கம்பீர், ரிஷப் பண்ட், ரொம்ப நிறைய. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல், இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து கில் இருக்கிறாரு. ஸோ இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷன் வந்து தொடர் வெற்றி, அந்த ஏஜில், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ காலம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 இயர்ஸ் வந்து ஒரு லீக்ல வந்து ஒரு பிளேயர் வந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதுவும் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் ஆஃப் கம்மிங் கிட்டத்தட்ட ஸ்டைலிஷ் ஹீரோ, சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக வந்துட்டார் அவர். அவரை பார்ப்பதற்கு, அவனுடைய ப்ரெசன்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டேஜில் எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். தோனி அப்படிங்கிற நேமே வந்து பார்த்தீங்கன்னா செம வைப்ரேஷனாக இருக்குது அது வெற்றிக்கு பிறகு. ஸோ ஒரு மனிதன் 15 வருஷம் 18 வருஷம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகள், ஒரே தலைமுறை கிடையாது, 3 தலைமுறையோட விளையாடுறாரு. அவ்வளவு போர் அடிக்காமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாடுறாரு தொடர் வெற்றியில். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான் காரணம். ஸோ தோனியுடைய சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்சி இல்லையா, கிட்டத்தட்ட 5 தடவை வந்து ஐபிஎல் ஜெயிச்சிருக்கிறாரு இந்த சிஎஸ்கேக்காக. அதுதான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். அதர் சைடு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு லீடிங் அவங்க தான் இருக்காங்க. இந்த தடவை கப்பு மும்பை இந்தியன்ஸா சிஎஸ்கே வாங்குறதான் கொஸ்டின். அதில் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து டாப்ல இருக்க போகிறாங்க. ஸோ தோனியோட இவ்வளோ அருமையான ஒரு வளர்ச்சி, அருமையான ஒரு ஸ்டைலிஷ் வே ஆஃப் லிவிங், எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா வெற்றி தான். இன்னைக்கு சென்னை மக்கள் வந்து தன்னுடைய ஒரு ஆள் மாதிரி, இந்த நேட்டிவ் பிளேஸ், இந்த மண்ணின் மைந்தன் மாதிரி தோனியை ஆக்கிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன, தொடர்ந்து 15 வருடம் 16 வருடம் வந்து இந்த டீமை விட்டு வீடு எங்கேயுமே போலவர் ஒரே இடத்துல நிற்கிறாரு. இப்படி ஒரு பிளேயர் தொடர் கேப்டன்ல ஒரே டீம்ல யார் இருந்தான்னு கேட்டால் விரல் விட்டு எண்ணிடலாம். அது போக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, எத்தனை மேட்ச் விளாண்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க விளையாண்ட எல்லா மேட்சும் விளாண்டுருப்பாங்க. ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 250க்கு மேலே இருக்க மேட்ச் இருக்கு, எல்லாத்துலேயுமே அவர் விளாண்டுருக்காரு. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ கன்சிஸ்டண்டாக, இவ்வளோ கமிட்டடாக யார் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையும் சிஎஸ்கே விட்டு போனதில்லை. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு லீடர், ஒரு கேப்டன்சி அப்படிங்கிறன்னா அந்த கமிட்மெண்ட்டு. ஒரு 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 டீமுக்காக ஆடுறேன், ஒரு சிஎஸ்கே ஒரு டீமை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டில் தட் எண்ட் வரைக்கும் இருக்கிறது தான் விஷயம். இப்போ அவரோட கேப்டன்சி இல்லை, இருந்தாலும் அவரோட கேப்டன்சி இருக்கும், நம்ம பார்ப்போம். பட் அது எப்படி வந்து செய்ய போகிறாங்கிறது இந்த சீசனுடைய பெரிய த்ரில்லே இருக்க போது. எவ்ரி இயர் நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 2008லேருந்து. சரி எப்பயாவது வந்து நமக்கு டல் அடிச்சிருமோ, ஐபிஎல் வந்து பார்க்காம போயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு மெயின் காரணமே வந்து தோனியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ சிஎஸ்கேவுடைய நெக்ஸ்ட் என்ன, கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இயர் தான் வந்து கடைசியாக இருக்கும் விளையாடுறது. அந்த 11 ஸ்குவாடுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வருது. இப்போ கேப்டன்சி விடுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாரு. திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் ஐபிஎல் ஃபார் தோனி அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இதற்கு பிறகு சிஎஸ்கே வந்து நீங்கள் தோனியை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்குங்கிறது இமேஜின் பண்ணவே முடியல. ஸோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா தோனி இல்லை அப்படின்னு யோசிச்சாலே அந்த சிஎஸ்கே வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. பட் ஈவன் அவர் கேப்டன்சி விட்டு போனாலும் ஒரு அட்வைசரி கமிட்டி, கோச், அந்த மாதிரி ஏதாவது இருப்பார் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது தான் அடுத்த வெர்ஷன் ஆஃப் தோனி நமக்கு தெரிய வருவார். பட் அது என்னதான் இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ளே வர்றது, கிரவுண்டில் வந்துட்டு ஃபீல்டில் செட் பண்ணுறது, கேப்டன்சியை காட்டுறது, இதுதான் நமக்கு வந்து கிரேஸ், போதை மாதிரி இருக்கும் தோனியை பார்க்குறது. அது இல்லை, இஃப் இஸ் அவுட் ஆஃப் கிரவுண்ட் அப்படிங்கும்போது திங்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை எப்படி நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இந்த 2024 ஐபிஎல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்க போது சிஎஸ்கேக்கு. அது எஸ்பெஷலி சிஎஸ்கே ஆடியன்ஸு. சேப்பாக் வந்து நான் அன்றைக்கி அடித்து சொல்கிறேன்,
ஜேபாக் வில் பி செலிப்ரேட்டட். தீபாவளி பொங்கல் மாதிரி இருக்குது இந்த ஆடியன்ஸுக்கு. ஏன்னா இட்ஸ் பீன் அனௌன்ஸ்ட். தோனியோட கடைசி ஐபிஎல்ங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால லாஸ்ட் இயர் நம்ம எல்லாம் நினைச்சோம், நம்ம தோனியோடைய லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க குஜராத்தோட. ஆனால் அந்த ஸ்டேடியமே அது நின்றுச்சு. ஏன் அப்படின்னா ஒருவேளை தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரோ, திஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் ஐபிஎல், லாஸ்ட் ஸ்பீச் எதுவும் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு என்டையர் ஸ்டேடியம் அப்படியே நின்றுது. அது இல்லை. பட் இங்கே ஒவ்வொரு மேட்சுமே வந்து அவருடைய கடைசி மேட்சை ட்ரீட் பண்ணி எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஐபிஎல் 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 விச் இஸ் நத்திங் பட் தோனி 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 தான். அதை பார்ப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம். 2024 நாளைக்கு மேட்ச்சு. எல்லாருமே வந்து கமிட்டடாக, ஈவன் ஃப்ரைடே ஆச்சு நான்லாம் மூவி பார்க்க போவேன். ஆனால் மூவியே ரிலீஸ் ஆகலை, பயந்து போய் ஐபிஎல் எஸ்பெஷலி சென்னையில் பார்த்தீங்கன்னா தோனி மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே இருக்குங்கிறதுக்கா எந்த மூவியுமே ரிலீஸ் ஆகலை, எந்த நியூ மூவியுமே ரிலீஸ் ஆகலை. பழைய மூவிஸ் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி அந்த படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தோனி இஸ் கிரியேட்டிங் சச் a ஹியூஜ் இம்பேக்ட் டு திஸ் சென்னை பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள் மேட்சை, அதற்கு பிறகு நம்ம பேசுவோம். தேங்க்யூ.